ஹே காலிஸ், இன்னைக்கு ஹாண்டிங் ஆர்லினோட சாப்டர் 24 கதையை தான் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவன் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ சாப்டர் 24 கதைக்குள்ள போகலாம். சாப்டர் 24 தி மேனிபுலேட்டர். ஜேட் அந்த வேலட் பார்க்கிங் கிட்ட காரை ஓட்டிட்டு போனா. இது அவங்க சொந்த வீட்லயே வேலட் பார்க்கிங்கா? எனக்கு செம்ம காண்டாச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல இல்லீகல் ஆகணும்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஜேட பார்த்து கேள்வி கேட்டேன். ஜேட், இந்த பாம்பு புத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்ல அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். அவன் காரை நிறுத்திட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சான். இந்த வீட்டுக்குள்ள என் பேரு ஜாக் ஃபார்த்ரைட். நான் என்ன தன்னைத்தானே உருவாக்குன ஒரு மில்லினியர். எனக்குன்னு சொந்தமா வெப் டிசைன் கம்பெனி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்சன் மேனர்ல ஒன்னா வாழ்றோம். ஒரு ஹாப்பியான கப்பல். ஆனா நான் உனக்கு தெரியாம ஜென்டில்மேன்ஸ் கிளப்க்கு போய் சுத்திட்டு இருக்கேன். அவன் சொன்னதை கேட்ட உடனே என் கண்ணு அப்படியே ஷாக்ல அவன் மேல பாத்துச்சு. என்னது, ஜென்டில்மேன்ஸ் கிளப்க்கு போறானா? அதாவது இந்த காசு பணம் வச்சிருக்க திமுரு பிடிச்ச சாண்டிஸ்டுங்க பொண்ணுங்களை சில்வர் பிளேட்டர்ல வச்சு தப்பா யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கிளப்பா? அங்க அந்த பாழா போன பொண்ணுங்களும் என்னென்ன கொடுமை எல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரில ஓவர் திங்கிங் பண்றேன்னு புரிஞ்சுட்டு அவன் ஒரு மாதிரி கேவலமா ஆஸ் யூஷுவல் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்னை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். ஹே, இங்க பாரு, நீ என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கோ. அங்க நடக்கிறதுல எல்லாம் நான் எனக்குமே இன்க்ளூட் ஆனதும் இல்ல, ஆகவும் மாட்டேன். சீக்கிரமா அந்த பொண்ணுங்களை அங்கிருந்து நான் காப்பாத்துவேன். ஆனா அது அங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. சோ நீ ஜெல்லசிலாம் ஒன்னும் ஆக வேணாம், சரியா? லிட்டில் மவுஸ், உன்னை தவிர வேற எந்த பொண்ணாலுமே என்ன அரோசல் ஆக்க முடியாது, என்ன ஃபீல் பண்ண வைக்க முடியாது, புரிஞ்சுதா லிட்டில் மவுஸ் அப்படின்னு என்ன பார்த்து கேட்டா. ஒரு பக்கம் இவனோட ஹீரோயிசம் எல்லாம் பார்த்து நான் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் என் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. என் கண்ணை அப்படியே உருட்டிட்டு அவன் கிட்ட கொஞ்சம் கோவமா சொன்னேன். நான் ஒன்னும் ஜெல்லஸாலாம் ஒன்னும் ஆகல. உன் பேச்சை கேட்ட உடனே நல்லா தெரியுது உனக்கு ஆண்மை குறைவு இருக்குன்னு தான் நினைக்க தோணுது. உன்னை பார்த்து அப்படியே ஹீரோவாலாம் நினைக்க தோணல, சரியா? அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். அவன் அப்படியே சிரிப்பு அடக்கிட்டு ஒரு நவட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அவனோட வாய்ஸ கொஞ்சம் டீப் ஆக்கி என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். நீ கண்டினியூ பண்ணி பேசிட்டு இரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். என் கண்ணை உன் தொண்டைக்குள்ள வரைக்கும் ஃபில் பண்றப்போ இந்த வார்த்தை வெளியே வருதான்னு பாக்கலாம். இந்த வழியா போறவன் வரவன் எல்லாமே உன் ஃபில்தி லிட்டில் மவுத்த நான் ஃபக் பண்றத பார்க்க தான் போறானுங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியற மாதிரி நான் இதை பண்ணி முடிப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரி என்னை பார்த்து சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட உடனே அப்படின்னு நான் திரும்பிக்கிட்டேன். ஆனா அது கோவம் தலைக்கு ஏறினால இல்ல, என்னோட சீக்ஸ் வந்து அப்படியே பிளஷ்ல பிங்க் ஆச்சு. அது மறைக்கிறதுக்காக தான் என் கழுத்துல அவனோட பெல்ட் பக்கல் மெட்டலோட அந்த பைட் மார்க் இன்னுமே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அது ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் அவனை இன்டியூஸ் பண்ற மாதிரி, கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ணா போதும் அவன் சொன்னதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடுவான்ட்டு. பியூர் டிக்கெட். இவ்வளவு நேரம் இவ்வளவு டெலிஷியஸா த்ரெட் பண்ணி முடிச்சதே தெரியாத மாதிரி திரும்பவும் விஷயத்துக்கு வந்து நார்மலா பேசினான். உன் பர்சனல் லைஃப பத்தி எதுவும் பேசாத, உனக்கு ரொம்ப முக்கியமானதை பத்தி கண்டிப்பா எதுவுமே சொல்லாத. நீ இங்க கிகியோட மர்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்க மட்டும்தான் இங்க வந்திருக்க, அதுவே உனக்கு போதுமான இன்சென்டிவ், புரிஞ்சுதா? அப்படின்னு அவன் என்ன பார்த்து சொன்னான். என் தலையை திடீர்னு சடனா அவன் பக்கம் திருப்பி கேட்டேன். என்னது இன்சென்டிவா? நீ இந்த பாம்பு புத்துக்குள்ள ஏன் நடந்து போறேன்னா மார்க் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு அவன் சொன்னான். அதை கேட்டுட்டு நான் எதுவுமே சொல்லாம வாய மூடிக்கிட்டேன். கொஞ்சம் கில்ட்டாவும் பயமாவும் இருந்துச்சு. ஜேட் கண்டினியூ பண்ணி பேச ஆரம்பிச்சான். உனக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் அவனோட அட்வான்டேஜ், எல்லாத்துக்குமே அவன் யூஸ் பண்ணிப்பான். சோ நீ சுத்த
சுத்தமா சான்ஸே கொடுக்க கூடாது அவனுக்கு. எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்பெல்லாம் நான் யோசிச்சுட்டு அவன்கிட்ட கேட்கலான்னு போறதுக்கு முன்னாடி அவனே பேச ஆரம்பிச்சான். ஆனா பயப்படாத, அவன் உன்னை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்து தோலெல்லாம் உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஃபர்ஸ்ட்லி இப்ப எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுனா கூட என்னால வீட்டுக்கு போக முடியுமா? கிகியோட மர்டர் கேஸ் சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமான டேஞ்சரஸான ஆளுங்க கூட இருக்கணுமான்னு என் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்பயும் நான் யோசிச்சிருக்கணும். ஆனா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே யோசிப்பேன் நானு. வேற வழியே இல்ல, நான் இங்க வந்துட்டேன். சோ ஜேட் என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எப்படியும் கொஞ்சம் கேள்விக்காவது பதில் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு ராத்திரி என்னோட சேஃப்டி மட்டும் இல்ல, என் உயிரையே நான் ஜேட் கையில தான் ஒப்படைச்சிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் நடந்து போக போற இந்த வீட்டோட ஓனர் ஒரு பியூரான ஈவில் மேன். அத ஜேட் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமே இல்ல. ஜேட் என் சைடோரை ஓபன் பண்ணி நான் கார்ல இருந்து வெளியே வரதுக்கு கை கொடுத்தான். அவன் கை என் கையில பட்ட உடனே அப்படியே எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்ப்ளோட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்துல அவனோட கைய உடம்போட அடுத்த பார்ட்ஸுக்கு வழி காட்டணும் போல தோணுச்சு. என்னடி நீ இப்பெல்லாம் ஏன் யோசிக்கிற? ஆனா நான் அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த காத்த எனக்குள்ள பிரீத் இன் பண்ண, அந்த கோல்டான ஏர் எனக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்னோட உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிளாரிட்டியை தந்துச்சு. மார்க்கோட வீடு ரொம்பவே திமுறு பிடிச்ச ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ரிச்சான வீடு மாதிரி இருந்துச்சு. 5 பெரிய பில்லர்ஸ், 1 மில்லியன் ஜன்னல்களோட ஒரு பெரிய ஒயிட் மான்ஸ்ட்ராசிட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனா என் ஒப்பீனியன்ல ரொம்பவே அக்லியா, டிப்பிக்கலா, டவுன் ரைட் போரிங்கா தான் இருந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ள போனா இன்னுமே வர்ஸ்ட். ஒரு பெரிய ஒயிட் ஹால்வேக்குள்ள நடந்து போனோம். அந்த வாலோட 2 பக்கமும் ஃப்ரேம் பண்ண போட்டோங்க நிறைய இருந்துச்சு. அது மார்க்கோட ஃபேமிலியா தான் இருக்கணும். என்னோட ஹீல்ஸோட சவுண்ட் கிளிக் கிளிக்னு சத்தம் கிடிச்சு அந்த ஐவரி டைல் மேல நான் நடந்து போறப்போ அங்க இருந்த பட்லர் டக்கு டக்குன்னு எங்களை அந்த ஒயிட் கிச்சனை தாண்டி பால் ரூம்க்கு கூட்டிட்டு போனான். அண்ட் ஆக்சுவல் ஃபக்கிங் பால் ரூம். இந்த 18s காலகட்டத்துல எல்லாம் மூவில எல்லாம் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுக்காக பால் டான்ஸ்க்கு போவாங்கல்ல, ஒரு பெரிய ஹால்வே இருக்கும், அதுல நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி தான் 3 பெரிய சாண்டலியர்ஸ் அந்த கோல்ட் சீலிங்ல தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ளோர் வந்து அப்படியே ஸ்பார்க்லிங் ஐவரி கலர்ல இருந்துச்சு. அந்த சாண்டலியர்ஸ் லைட் பட்டு என் கண்ணையே பறிக்கிற மாதிரி கிளைண்ட் ஆச்சு. அப்படியே சூரியனை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அது என் கூட இருந்ததுல இருந்து ஜேட் கொஞ்சம் முணுமுணுத்தான். அடி உன் ஃபேஸ கொஞ்சம் மாத்திரியா அப்படின்ட்டு. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நான் அந்த இடத்த பார்த்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்தேன். அது அக்லின்ட்டு கிடையாது, அது ரொம்ப பிரிட்டனிஷா ரொம்ப பிளாஷியா இருந்துச்சு. அந்த வீட்டோட மத்த இடத்த பார்க்காமலே சொல்லலாம். அது அப்படியே எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்ன பாரு என்கிட்ட 1000 கோடி பணம் இருக்கு, ஆனாலும் உலகத்துல பசியில சாகுற மக்களுக்கு அதுல இருந்து 1 ரூபாய் கூட நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன், இந்த உலகம் முழுக்க இருக்கவங்களோட பசியெல்லாம் ஆத்துற அளவுக்கு இந்த பணக்கார முதலைங்கள்கிட்ட காசு இருக்கு. அப்படி இருக்கிறது தெரிஞ்சுமே எப்படி இந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது? எல்லா கவர்மெண்ட்மே கரப்ட் தான் இல்ல. ஒருவேளை நீங்க இந்த உலகத்தை காப்பாத்த ட்ரை பண்ணி இந்த ரிச்சான ஆளுங்க கையில இருந்து காசை திருடுனீங்கன்னா அடுத்த நாள் நீங்க செத்துதான் முழிப்பீங்க. நான் என்னோட ஃபேஸ பிளாங்க் ஆக்கி ஒரு பிளாங்க் மாஸ்க் போட்டுட்டு அந்த பால் ரூம்ல இருந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள பார்த்தேன். எல்லாருமே ட்ரெஸ் டு த நைன்ஸ், ஹை கிளாஸ் கிளாத்திங் போட்டிருந்தாங்க. யங்கான அடல்ட்ஸ்ல இருந்து நாளைக்கு சாக போற வயசான கிழடு கட்டைங்க வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. ஜேட் அவனோட எல்போவை எனக்கு காட்டினா. என் பிரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா சிக்னல்ஸுமே வேணான்னு சொல்லிருந்தா சொன்னிச்சு. ஆனா இப்போ என்னோட திமிரு பிடிச்ச என் மனசு சொல்ற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. ஒத்துக்க கவலையா இருந்தாலும் ஜேட் கூட அட்டாச் ஆகி இருக்கிறது தான் இப்போ எனக்கு சேஃப்னு தோணுச்சு. நான் ஸ்டிஃபா அவன் எல்போவை பிடிச்சு அவன் சைட்ல சாஞ்சுக்கிட்டேன். அப்படியே ஈர களிமண் மாதிரி அப்படியே எங்களோட 2 பேரோட பாடிஸும் பெர்ஃபெக்டா மோல்ட் ஆயிடுச்சு. அடுத்த 1 ஹார்ல நாங்க 2 பேருமே அந்த ரூம் ஃபுல்லா ஜெல் ஆயிட்டோம். ரேண்டமான ஆளுங்க கிட்ட பேசணும். அங்க நிறைய பேரு நியூஸ்ல வரவங்க அமெரிக்கன்ஸ் மேல ஹெவி
ஹெவி டாக்ஸ் மட்டும் லாஸ் போட்டு அழுத்த தரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் தான். ஜேட் ரொம்ப சாமிங்கா பேசினான். அவன் ரொம்பவே காமாவும் ரிசர்வ்டாவுமே இருந்தாலுமே அவன் பேசுறத அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே அப்படியே அவனோட வார்த்தைக்காக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏங்கிட்டு இருக்க மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல சில பேர் அவன் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்காரை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இது எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும்னு தோணும். ஆனாலுமே யாருமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க, வாயை கூட திறக்க மாட்டாங்க. அது மேனஸ்க்காக எல்லாம் இல்ல, ஜேட் அவ்வளோ பெரிய ரவுடி மாதிரி ஒரு பயத்தை கொடுத்து வச்சிருக்கான் எல்லார்கிட்டயும். ஜேடோட மிஷன்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் எல்லாரோட லைஃப் ஸ்டோரியையும் தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி ஈஸியா அவங்களோட பழகிட்டான். ஆனா என்னால இப்பெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு தான் கூடவே பிறந்த மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கே, அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இங்க எப்படியே வேற வழியே இல்லாத மாதிரி மிங்கல் ஆகணும்னு தான் தோணுச்சு. என்னோட புக் ரீடர்ஸ் என்கிட்ட வந்து பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட நான் பேசினேன். எப்படியோ அதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாம என்னோட ஜேட் என் இடுப்புல கைய வச்சு ஸ்குவீஸ் பண்ணா. எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா பதட்டமா இருக்குன்னு தெரிஞ்சு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்மால் டச் எனக்கு ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க தனியா இல்லைன்னு மாதிரி ஒரு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சடனா எங்கேந்தோ வந்து குதிச்ச மாதிரி மார்க் வந்தான். ஹே ஜாக், ஆட்லைன், உங்க 2 பேருமே இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஜேட்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எனக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுத்தான். அது வார்ம் ஹக்லாம் இல்ல, என்னமோ ஒரு கோல்ட் பிளட்டட் ரெப்டைல ஹக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. டிஸ்கஸ்டிங்கா. மார்க் பக்கத்துல இருந்தது அவனோட ஒய்ஃபா தான் இருக்கணும். அவங்க ஹேர் வந்து செரி ரெட் கலர்ல இருந்துச்சு, கொஞ்சம் ஓல்டரா இருந்தாங்க. மேட்சிங்கான ரெட் லிப்ஸ்டிக், நல்ல வளைவான உடம்பு, ஃபுல் பிளாக் ட்ரெஸ். கண்டிப்பா ஒய்ஃபா தான் இருக்கணும். மார்க் அவனோட ஒய்ஃபா எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அவங்களும் ஸ்மைல் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்ன இரிட்டேட் ஆச்சுன்னா, அவன் அவங்களோட நேம் கூட சொல்லாம மை ஒய்ஃப்னு சொன்னான். எப்படி இன்கேஸ் ஜேட் கூட தான் என்ன இன்ட்ரோ கொடுக்கும் போது இவ ஆடி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் மை ஒய்ஃப்னு சொல்றான். என்னமோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம அவனோட அசட் மாதிரி ட்ரீட் பண்ணான். அவங்க என் கைய லைட்டா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டே சொன்னாங்க, pleasure to meet you, நான் கிளார் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாங்க. ஜேட் கிட்டயுமே இன்ட்ரோ ஆனாங்க. ஆனா என்னோட டெவில் இருக்கானே ஜேட், அவன் அவங்களோட கைய பிடிச்சி கிஸ் பண்ணி அவங்களோட கண்ணை பார்த்து ஏதோ கம்ஃபர்ட் தர ப்ராமிஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பார்க்க. கிளாருக்கு அந்த ப்ராமிஸ் தேவைப்படுதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. எனக்கு அவங்கள பார்த்த உடனே ஃபீல் ஆச்சு, இவங்க அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்ட்டு. கழுத்து வரைக்கும் மூடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஹை நெக் ட்ரெஸ், லாங் ஆன ஸ்லீவ்ஸ், இவ்வளவு அழகா இருக்காங்க. ட்ரெஸ் என்னதான் ரொம்ப அழகா இருந்தாலும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை காயங்களை மறைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ட்ரெஸ். இந்த மார்க் என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ணிருக்கானோன்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஜேட் இவங்களையும் இந்த இடத்துல இருந்து காப்பாத்துவான்ட்டு. மத்த கப்பிள்ஸ்லாம் பிரைவேட் கான்வர்சேஷனுக்கு ஸ்பேஸ் தர அங்க இருந்து மூவ் ஆனாங்க. எனக்கு கொஞ்சம் கெஸ்ட கிரீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா பிளீஸ் நான் இன்சிஸ்ட் பண்றேன், அடுத்த 1 ஹவர்ல என் ஸ்டடி ரூம்ல நம்ம மீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணலாம். என் பட்லர் உங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு மார்க் சொல்லிட்டு கிளம்புனா. அஃப்கோர்ஸ் பி ஹாப்பி டு அப்படின்னு ஜேட மார்க்க பார்த்து சொன்னா. கிரேட். அப்புறம் ஆடி, உன்னோட கிரேட் கிராண்ட் மதர் கிகிய பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம் சரியா அப்படின்னு என்ன பார்த்து சொன்னா. அப்புறம் கிளாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போனா. ஜேட் சொன்னது தப்பே கிடையாது. இவன் என்னோட ஏதோ ஒரு வீக்னஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். அவனுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு எனக்கே தெரியல. ஜேட் சொன்னது ரொம்பவே கரெக்ட். இவன் என் வீக்னஸ வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு எனக்கே சுத்தமா தெரியல. ஆனா என் போன்ஸ்குள்ள டீப்பா தோணுச்சு, அது என் உயிரையே என்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய விஷயம்ட்டு அப்படின்னு இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயுமே ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? நவம்பர் 15, 1945. எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு, கையெல்லாம் நடுங்குது. கொஞ்ச நாளா ஜானோட கேம்பிளிங் ஹாபிட்ட நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் அவன் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரான். குடிச்சிட்டு கோவத்தோட யாரோ அவன் பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆனா உண்மையில பார்த்தா போக்கர் கேம்ல அவனுக்கு ஒன்னும் பெருசா விளையாட தெரியாது போலன்றதான் எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, நம்ம வீடு ஃபோர்க்ளோஷருக்கு போகுதுன்னு. இத படிச்ச உடனே என் மனசே உடைஞ்சிடுச்சு. யூஸ்வலி வீட்டு பில்ஸ் எல்லாமே ஜான் தான் ஹேண்டில் பண்ணுவான், அவன் தான் சம்பாதிக்கிறான். ஆனா இப்பதான் தெரிய வந்துச்சு, நம்ம சேவிங்ஸ்ல இருந்த மொத்த
பணமும் காலியாக போகுதுன்னு. ஒரு பைசா கூட இல்ல. அந்த பணம் தான் நம்ம பொண்ணு சேராவோட படிப்புக்கு வச்சிருந்தோம். இப்ப அதுவுமே போயிடுச்சு. நான் அதை கேட்ட உடனே அழுதுட்டேன். கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜான் நம்ம குடும்பத்தோட மொத்த பணத்தையும் கேம்லிங்ல இழந்துட்டான். ஆனா அதை விட கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, இதுல ஒரு பார்ட் என் தப்புனே மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு. இதுல எனக்கும் பங்கு இருக்கு. ரொனால்டோ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ நம்ம வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி உடைஞ்சு போயிடுச்சு. சேதாரம் ஆயிடுச்சு. வீடும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல அப்படின்னு இந்த நோட் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ முடியல, சாப்டர் முடிஞ்சிருச்சுதான், ஆனா வீடியோ முடியல. ரீசெண்டா ட்ரெண்டா போயிட்டு இருந்த அப்சஷன் மூவில ஒரு சீன் பார்த்தேன். ஒரு சின்ன ட்ரை பண்ணிருக்கேன். ஷார்ட்ஸா போட்ட காப்பிரைட்ல தூக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா? இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த ரீல் என் கண்ணில் மாட்டுச்சு. வேணா அப்படி பண்ணாத, நம்ம நல்ல டேட்ல இருக்கோம்னு நினைச்சேன். நம்ம ஏன் ஒரு சின்ன ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பியர் எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும். நீ எல்லாமே நல்லா இருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. You love me more than anyone in the world? ஆமா, எல்லாரை விடவும் எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். Nikki, does your dad really have cancer? No. No, 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 இப்படி பண்ணாத. மடே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். தியா உனக்கு புரியல. மடே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். It's okay. We are. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.